வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஐயனார் துணை சீரியலில் இன்னைய எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. வானதி அவங்க ஃபேமிலிக்கு டோட்டலாக அகெயின்ஸ்டாக பேச என்னையா கம்ப்ளைண்ட் கொடுக்கறதா இல்லையாங்கிற மாதிரி வானதியோட அவங்க அம்மா அப்பாவை பார்க்க அவரு சார் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலங்க சார், எங்களால் கோர்ட்டு படியெல்லாம் ஏற முடியாதுங்க சார் அப்படின்னு வானதியோட அப்பா சொல்ல, ஏங்க சார் அந்த படி என்ன அவ்வளோ உயரமாவா இருக்கும் அப்படின்னு நமக்கு கேட்க தோணுது. கவுன்சிலர் பயங்கர கடுப்பாயிடுறாரு. யோ என்னையா மாணிக்கம் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்க, ஆமாண்ணே சரி வராது, கம்ப்ளைண்ட்லாம் வானா அப்படின்னு அவரு சொல்ல, ஓகே ஓகேன்னு தலையாட்டிட்டு இருக்காரு சோழன். கேட்டுக்கிட்டு இல்லைன்னு வானதி கேட்க, அச்சி வாய மூடுங்கிறாங்க அவங்க அம்மா. எழுந்து வர்ற இன்ஸ்பெக்டர், இங்க பாருப்பா, ஒரு பொண்ணை ஈவ்டீசிங் பண்றதெல்லாம் பெரிய கேஸ், அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீயும் உன் ஃப்ரெண்ட்ஸும் 8 வருஷம் உள்ளதான் இருக்கணும், இதோட இந்த கிண்டல் பண்ற வேலையெல்லாம் விட்டுரு புரியுதா அப்படின்னு அவர் கேட்க, சரிங்க சார்னு தலையாட்டுறான் வானதியோட அண்ணன். அப்படியே திரும்பி சேரன் சோழன் பக்கம் திரும்புறவரு, இங்க பாருப்பா உங்களுக்கு தான் சொல்றேன், ஏதாவது பிரச்சனைன்னா முதல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணணும், நீங்களே அடிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்க எதுக்கு போலீஸ் இருக்கிறோம் அப்படிங்கிறவரு வானதியோட அம்மா கிட்ட திரும்பி, உங்க பொண்ணு லவ் பண்ணுதுன்னா அது உங்க பர்சனல் விஷயம், அதை உங்க வீட்டுல வச்சு நீங்களே பேசி தீர்த்துக்கங்க, அதை விட்டுட்டு அடுத்த வீட்டு பொண்ணு உங்க பையன் தப்பா பேசுறதெல்லாம் சரியில்லை, உங்க பையனை தான் நீங்க கண்டிச்சு வைக்கணும், தேவையில்லாம எங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க, எங்களையும் டென்ஷன் படுத்தாதீங்க, யோ வாங்கயா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கிளம்ப கூட வந்த போலீஸும் கிளம்புறாங்க. ஏன்டி இப்படி பண்ண அப்படின்னு வானதியோட அம்மா அவங்க கையை பிடிக்க, போமான கையை உதறிக்கிறாங்க. அவங்க ஐயனார் குடும்பத்து பசங்க 4 பேரும் அப்பாடான்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு எல்லாரையும் பார்த்துட்டு இருக்க சோழன் நிலாவை பாக்குறாரு. அப்படியே அவங்க 2 இறக்கை வச்ச தேவதை மாதிரி தெரியுறாங்க அவங்க கண்ணுக்கு. அட அப்படின்னு சோழன் ரொம்ப ரசனையா ரசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்து ரொம்பவே சங்கடமா நின்றுட்டு இருந்த சேரன் கார்த்திகாவை பார்க்க அவருக்கு அவங்க இறகு வச்சு வானத்துல இருந்து இறங்கி வந்த தேவதை மாதிரி தெரியுறாங்க. அவரு ரொம்பவே நன்றியோட கார்த்திகாவை பாக்குறாரு. அடுத்ததா பாண்டியன் வானதியை பார்க்க அவங்களும் அதே ஒயிட் கலர் ரெக்க வச்ச தேவதை மாதிரி தான் தெரியுறாங்க. அப்படின்னு லைட்டா தலையாட்டிக்கிறாரு அவரு. வானதி அழகா சிரிக்க பாண்டியன் இப்பதான் உண்மையா வானதியை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவங்க 3 பேரும் பார்த்துட்டு இருக்க 3 பேரும் ரெக்க வச்ச தேவதையா நின்னுட்டு இருக்க, ஏய் வாடி அப்படின்னு வானதியோட அம்மா கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. அம்மா விடுமா அப்படின்னு வானதி கையை பிடிக்க அவங்க அம்மா கையை முறுக்க, ஒரு நிமிஷம்னு முன்னாடி வர்றாரு பாண்டியன். வானதியை கூட்டிட்டு போய் அடிக்கிறது திட்டுறதுன்னு ஏதாவது பண்ணுனீங்க அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன், அவ்வளவுதான் சொல்லிட்டேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல அவங்க ஃபேமிலியே பயங்கர கோவமும் எரிச்சலுமா பாக்குறாங்க. வானதி சந்தோஷம்னு பாக்குறாங்க. புரியுதா அப்படின்னு கேட்க அவங்க அம்மா வெடுக்குன்னு இழுக்கிறாங்க வானதிய. வாடினா வா அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க. கவுன்சிலர் அவங்களெல்லாம் ஒரு எரிச்சலா பார்வை பார்த்துட்டு கிளம்ப, என்ன ஆட்டம் அப்படின்னு நடேசன் கேட்டுட்டு இருக்க வானதி ரொம்ப சந்தோஷமா பாண்டியனை திரும்பி பார்த்துக்கிட்டே போறாங்க. அவங்க ஆட்டோ கிட்ட போக ஒரட்டு முன்னாடி வர்ற சோழன் பாண்டியன் தோல்ல கையை போட்டுட்டு, இனிமே உங்களை யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லட்டும் அப்புறம் இருக்கு அவனுங்களுக்கெல்லாம் அப்படின்னு சோழன் சொல்ல, பஞ்சாயத்து பண்ண வந்து நடேசனுக்கு எதிரில் உட்கார்ந்துருக்க நீரியான திருன்னு முழிக்குது. புசு புசுன்னு அனல் மூச்சை விட்டுக்கிட்டு சண்டைக்கு தயாராகிற காட்டெருமை மாதிரி கஸ்தூரி வந்து, அங்கே என்னடி சிரிப்பு அப்படின்னு கார்த்திகாவை இழுத்துட்டு போறாங்க. அம்மா அம்மான்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்க, வாடிங்கிறல்ல அப்படின்னு இழுத்துட்டு போக சேரன் பரிதாபமா பார்த்துட்டு இருக்காரு. சி போங்கடா அப்படின்னு அவங்க பெரியப்பா நீரியானை அங்கிருந்து போறாரு. அப்போ பல்லவன் கார்த்திகான்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. தேங்க்ஸ்ங்கிறாரு அவரு. ஊர் ஜனங்கள்லாம் தலையை தொங்க போட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. கார்த்திகா திரும்பி பார்த்துக்கிட்டே போயிட்டு இருக்க நிலா கொஞ்சம் முன்னாடி வந்து அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. இழுத்துட்டு வர்ற காண்டாமிருகம் கஸ்தூரி போடி உள்ளன்னு வீட்டுக்குள்ள தள்ளுறாங்க. அம்மா இப்ப எதுக்குமா என்ன பிடிச்சி தள்ளுற அப்படின்னு கார்த்திகாவும் கத்த, அடங்கவே மாட்டியா நீ, உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல, அப்புறம் என்ன இன்னமும் அந்த குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கிற, அதுவும் போலீஸ் முன்னாடி அப்படி ஆவேசமா பேசுற, அவ்வளவு முக்கியமா போயிட்டானுங்களா அவனுங்க அப்படின்னு கஸ்தூரி கத்த. அம்மா எல்லாருமே அநியாயமா மாமா குடும்பத்து மேல பழி போடுறாங்க, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்கணுமான்னு கார்த்திகாவும் கத்துறாங்க. ஏய் அவங்க எக்கேடு கெட்டு போனா உனக்கு என்னங்கிறேன், வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல அதுக்குள்ள 7:30 கூட்டிட்டு வந்து நிக்கிற, போலீஸ் முன்னாடி நீ என்ன சொன்ன, அந்த வீட்டுல எங்க எல்லாருக்கும் ஒரு கண்ணு இருக்குன்னு சொன்னியா இல்லையா, இப்படியா சொந்த குடும்பத்தையே காட்டி கொடுப்பாங்க அப்படின்னு அவங்க பெரியப்பா கத்த. நான் ஒன்னும் தப்பா சொல்லலையே, அந்த வீடு நடேசன் மாமாவுக்குன்னு தானே தாத்தா கொடுத்தாரு, அப்படி இருந்தும் அது உங்களுக்கு தான் சொந்தம்னு இன்னும் சண்டை போட்டுட்டு தானே இருக்கீங்க அப்படின்னு கார்த்திகா கேட்க, ஏன் அந்த குடிகாரன் குடிச்சு அழிச்சதெல்லாம் பத்தாதா, அந்த வீட்டையும் குடிச்சு அழிச்சிடணுமா, அது எங்க பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம், நீ உனக்கு அமைஞ்ச வாழ்க்கைய ஒழுங்கா வாழற வழிய பாரு, அதை விட்டுட்டு அந்த சேரன் பின்னாடி அவன் குடும்பத்து பின்னாடியும் திரிஞ்ச அப்புறம் அவ்வளவுதான் உனக்கு அப்படின்னு காண்டாமிருகம் கஸ்தூரி அலற. அம்மா
எனக்கு கல்யாணம் ஆன விஷயம் என்னை விட சேரன் மாமாவுக்கு நல்லாவே தெரியும். நான் சேரன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணா கூட அவர் எடுக்கிறதே இல்லைங்கிறாங்க கார்த்திகா. அவ்வளவுதான், அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிருது. அவனுக்கு எதுக்கடி நீ ஃபோன் பண்ற அப்படின்னு கத்த. ஏமா நான் ஃபோன் பண்ண கூடாதா, பார்க்க கூடாது, பேசக்கூடாதுன்னு சொன்னேன். அதை நான் கேட்கறேன்ல, ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்கன்னு கூட கேட்க கூடாதா அப்படின்னு கார்த்திகாவும் கத்த. கஸ்தூரி இவ சரியில்லை, கஸ்தூரி சரியில்லை. மாப்பிள்ளையோட போய் இவ அவர் கூட சந்தோஷமா வாழ்வான்னு நினைச்சா மாப்பிள்ளை வீட்டுல உட்கார்ந்துகிட்டு மாமனுக்கு போன் பண்ணி நல்லா விசாரிச்சுட்டு இருக்கா. இது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் யோசிச்சால அவ அப்படின்னு நீரியான கத்த. கார்த்திகா அங்க பாத்துட்டு இருக்க. கேட்டியா அவர் சொல்றத, சொல்லுடி அப்படின்னு பட்டுன்னு கார்த்திகாவோட கையில அவங்க அம்மா அடிச்சு போடுறாங்க. கார்த்திகாவுக்கும் சுறுசுறுன்னு கோவம் வந்துடுது. அம்மா சும்மா என்னை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னை கேள்வி கேட்கிற உரிமை அவருக்கு மட்டும்தான் இருக்கு அப்படின்னு கார்த்திகா கல்யாணத்தையே ஒரு பெரிய கேடயமா யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அப்படியே போட்டேன்னா பாரு அப்படின்னு கைய ஓங்குற அவங்க அம்மா. இதெல்லாம் நல்ல வக்கனையா பேசு, அங்க உட்காந்துக்கிட்டு எதுக்கடி சேரனுக்கு போன் பண்ண, இதெல்லாம் மாப்பிள்ள பார்த்தா அவர் உன்னை சந்தேகப்பட மாட்டாரு அப்படின்னு அவங்க அம்மா கத்த. எல்லாரும் உன்னைய மாதிரியே யோசிப்பாங்களாமா, அவரு அப்படிலாம் ஒன்னும் நினைக்க மாட்டாரு அப்படின்னு கார்த்திகா சொல்லிட்டு இருக்கப்போ கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் வர்றாரு. என்னாச்சு, எல்லாரும் டென்ஷனா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவர் உள்ளர வந்து கேட்க. உடனே கெக்க பெக்கன்னு சிரிக்கிற நீரியான. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, ஒன்றும் இல்லை, உட்காருங்க 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 மாப்பிள்ள, சும்மா பேசிட்டு இருந்தோம் உட்காருங்கன்னு சொல்ல அவர் உட்கார்றாரு. கார்த்திகா அப்படியே இறுக்கி போய் நின்றுட்டு இருக்க. அவங்க அம்மா கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு நார்மல் ஃபேஸ்க்கு வர முயற்சி பண்றாங்க. ஏமா மாப்பிள்ள வெளியே போயிட்டு வந்திருக்காருல, போமா போய் தண்ணி ஏதாவது எடுத்துட்டு வா போமாங்கிறாரு கார்த்திகா கிட்ட அவங்க மாமா. போமா போமான்னு சொல்ல ஒரு முறைச்சிட்டு அவங்க உள்ள போறாங்க. சேரன் வீட்டில் எல்லாரும் உள்ளர வந்து உட்கார்ந்துருக்க. சேரன் போய் தண்ணி எடுத்துட்டு வந்து நிலாவுக்கு கொடுக்குறாரு. அவங்க குடிச்சிட்டு செம்ப பல்லவன் கிட்ட கொடுக்குறாங்க. அதை அவர் வாங்கி கீழே வைக்க எல்லாரும் ஒரு சங்கடமான மௌனத்துல இருக்காங்க. இனிமே நிலா எங்கேயும் தனியெல்லாம் போக வேணாண்டா, ஆபீஸ் போனாலும் சரி இல்ல அவ எங்க போனாலும் சரி நம்மள யாராவது ஒருத்தர் கூட போகணும். ஒருவேளை ஆபீஸ்ல இருந்து லேட் ஆச்சுன்னா நம்ம யாராவது போய் வெயிட் பண்ணி கூட்டிட்டு வரணும். தனியா போறதுனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. ஒருவேளை பல்லவனுக்கு காலேஜ் இருந்தா நீயோ இல்ல நானோ இல்ல பாண்டியனோ நாம யாராவது போயிட்டு வருவோம். நிலாவை இனிமே தனியா மட்டும் அனுப்ப வேண்டாம் அப்படின்னு சேரன் சொல்ல. எதுக்குன்னு அப்படின்னு நிலா கேக்குறாங்க. இல்லப்பா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு, ஊர்க்காரங்க மாறுவாங்கன்னு நினைக்கிறியா? அவங்க யாரும் மாறவே மாட்டாங்கப்பா. வாய்க்கு வந்த மாதிரி நம்மள பார்த்து பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. இதெல்லாம் நம்மள தானேப்பா பாதிக்குது. நாம போய் எல்லாரையும் பேசாதீங்க பேசாதீங்கன்னு சண்டை போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல. அதனால இனிமே நாம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கலாமே அப்படின்னு சேரன் சொல்ல. நிலா அமைதியா உட்கார்ந்து இருக்காங்க. எனக்கு உன்னோட நிம்மதி முக்கியம்ப்பா, நீ பத்திரமா போயிட்டு பத்திரமா எந்த பிரச்சனையும் இல்லாம வரணும், அதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னு சேரன் சொல்ல. அண்ணே என்னென்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன தினம் அவங்களுக்கு நம்ம யாராவது ஒருத்த பாடி கார்டு மாதிரி இருந்தா எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமான்னு ஏதோ இவனுங்கெல்லாம் பயந்து நாம இந்த மாதிரி பண்ற மாதிரி இருக்கும். அப்பதானே அவங்க இன்னும் அதிகமா பேசுவாங்க. அண்ணே நிலா ஆசைப்பட்டது என்னன்னு, தனியா ஆபீஸ் போகணும், தனக்கு தேவையானதை தானே செஞ்சுக்கணும், இண்டிபெண்டா இருக்கணும், இதுக்கு தானே அவங்க ஆசைப்பட்டாங்க. அதெல்லாம் நாமளே குடுக்கற மாதிரி கொடுத்துட்டு நாமளே திரும்ப எடுத்துக்க முடியுமா அப்படின்னு சோழன் கேட்டுட்டு இருக்க. இவர் என்ன சொல்ல வர்றாருங்கிற மாதிரி நிலா பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஊர்ல எவனோ என்னமோ சொல்லிட்டு போறானே, அதுக்காக அவங்க ஆசைப்பட்ட எல்லாத்தையும் விட சொல்றியா அப்படிங்கிற சோழன் நிலாவை ஒரு பார்வை பார்த்துட்டு நிலா தனியாவே போகட்டும்னு அப்படின்னு சொல்ல. இல்ல சோழா நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா இந்த ஊர் இப்படி இருக்கே, கொஞ்ச நாளைக்காவது நம்ம யாராவது கூட போகணும் இல்ல அப்படின்னு சேரன் சொல்ல. அதுதானே வேணான்னு சொல்றேன் அப்படின்னு சோழன் சொல்ல. பல்லவனும் என்னன்னு பாக்குறாரு. போயும் இவங்க வாய்க்கு பயந்து நாம எல்லாரும் நிலா கூட போனா அதுதானே நிலாவுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அப்படின்னு சோழன் சொல்ல. பாண்டியன்னு யோசிக்கிறாரு. நிலாவும் ஆமா அதான் சரியா இருக்குன்ற மாதிரி பாக்குறாங்க. நாளையில இருந்து நிலா எப்பவும் போல தனியாவே போகட்டும்னு, இவங்க பேசினது எந்த வகையிலேயே நம்மளை பாதிக்கலன்னு நாம இவங்களுக்கு காட்டுவோம் அப்படின்னு சோழன் சொல்ல. சேரனுக்கு இன்னும் மனசாகல. இல்லடா சோழன் அவர் ஆரம்பிக்க. இருந்தேன் இன்னைக்கு நடந்த பிரச்சனையிலேயே அவங்க எல்லாரும் அடங்கி இருப்பாங்கன்னு, ஒருவேளை அதை மீறி யாராவது ஏதாவது பேசினாங்கன்னு வையன், அதை நான் பாத்துக்கிறேன், அதுக்காக பயந்தெல்லாம் நாம நம்மளை மாத்திக்க முடியாதுல்ல. நாம இப்படி மாறுறோம்னு தெரிஞ்சா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை மாத்திக்கிட்டே இருப்பாங்க, அதுக்கெல்லாம் விட முடியாதுன்னு நாம அப்படின்னு சோழன் சொல்ல. சோழனை பிரமிப்பா பாக்குறாங்க நிலா. பல்லவன ஆமா அப்படிதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்க. அண்ணே நிலா எப்பவும் போல ஃப்ரீயா இருக்கட்டும்னு, தன்னோட வேலைகளை தனியா செஞ்சுக்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க, அதுக்கு நம்ம யாரும் குறுக்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சோழன் சொல்ல. நிலா லைட்டா ஒரு சிரிப்போட பாக்குறாங்க. ஏங்க உங்களுக்கு தனியா போறது ஓகே தானேங்க அப்படின்னு சோழன் கேக்கு. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, நான் தனியா போக தான் விரும்புறேன் அப்படின்னு நிலா சொல்ல. அவ்வளவுதான், அப்புறம் என்ன அவங்க தனியாவே போகட்டும்னு அப்படின்னு சோழன் சொல்ல. சோழனை
பரவாயில்லன்ற மாதிரி பாக்குறாங்க நிலா. இல்லடா நான் ஏன் சொல்றேன்னா அப்படின்னு சேரன் ஏதோ சொல்ல வர, அண்ணே சோழன் சொல்றது கரெக்ட் தானே, விடு, அதான் நாமெல்லாம் இருக்கோம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு பல்லவன் சொல்ல, கரெக்ட், இனிமே அவங்க யாரும் அன்னிக்கிட்ட வரமாட்டாங்க, இன்னைக்கு நடந்ததுலயே அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பயம் வந்திருக்கும்ல அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்படின்னு சோழன் தலையாட்டிட்டு யோசனையா நிக்க நிலா சோழனைய பாத்துட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர்ற வானதியோட அம்மா ஐயோ ஐயோன்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. அவங்க அண்ணன் கொலவெறியோட வானதியை முறைச்சிட்டு இருக்காரு. அவங்க அப்பாவும் வெறுப்பா வானதியை பார்த்துட்டு, நல்லா இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு, போலீஸ் முன்னாடி சொந்த குடும்பத்தையே விட்டு கொடுத்து பேசிட்டல்ல, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, நீ இந்த அளவுக்கு கீழ்த்தரமா போவன்னு நான் நினைக்கவே இல்லை வானதி அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. என்ன வானதி வானதின்னு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற, நிஜமால நீதான் அவளை பெத்தியா இல்ல குப்பை தொட்டில இருந்து தூக்கிட்டு வந்தியா? சொந்த குடும்பம் மேல கொஞ்சம் கூட பாசமே இல்லாம ஊர் முன்னாடி விட்டு கொடுக்குறா. இன்னைக்கு மட்டும் போலீஸ் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இருந்தா பசங்க முன்னாடி கெத்தா இருந்திருப்பேன், என்ன அடிச்சவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள தள்ளிட்டேன்னு சந்தோஷமா இருந்திருப்பேன், இவ எல்லாத்தையும் கெடுத்துட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறா விளங்காதவ அப்படின்னு திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காரு வசந்த். வானதி நீ அமைதியா இரு, உன் மேல சரியான காண்டுல இருக்காங்க, அம்மா கிட்ட வாங்கின அடியே இன்னும் வலி போகல, இப்போ இவங்கிட்ட எல்லாம் அடி வாங்க உடம்புல சக்தியே இல்ல அப்படின்னு வானதி தன்னையே கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. வானதியோட அம்மா டெலிவரி வார்டுக்கு வெளியே நடக்கிற மாதிரி பின் முதுகுல கைய வச்சுக்கிட்டு இப்படியே நடக்க, நீ ஏண்டி நடந்துகிட்டே இருக்கிற, பிபி ஏறிட போகுது உட்காருங்கிறாரு அவங்க அப்பா. ஏறட்டும்யா ஏறட்டும், பிபி நல்லா ஏறி நரம்பு வெடிச்சு சாவுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கத்த. ஏய் லூசு மாதிரி பேசாதடி, எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படின்னு அவங்க அப்பா கேட்க, உடனே வேகமா வானதி கிட்ட வர்ற அவங்க அம்மா, பாவி பாவி பாவி, எனக்கு ஆறவே மாட்டேங்குதுடி, அந்த அளவுக்கு அந்த பையன் மேல மோகம் பிடிச்ச அலைவன்னு நான் நினைக்கவே இல்லடி, நான் நினைக்கவே இல்லை, இவளுக்கு அப்படி என்னங்க குறை வச்சோம், போட்டுக்க நல்ல துணி வாங்கி கொடுக்கலையா, வெளியில போறதுக்கு வண்டி வாங்கி கொடுக்கலையா, அந்த காலேஜில் தான் படிப்பேன்னு சொன்னா படிக்க வச்சோம்ல, நம்ம சக்திக்கு மீறி எல்லாம் செஞ்சிருக்கோம்ல, இன்னும் என்ன செய்யணுமா, பார்த்து பார்த்து வளர்த்த குடும்பத்தை எங்க இருந்தோ வந்த அந்த பரதேசியம் அந்த குடும்பத்தை ஆளுங்களும் தான் பெருசா போயிட்டாங்களா, சொல்லுடி சொல்லு அப்படின்னு பட்டு நாள் அடிக்கிறவங்க, வீட்டில் நம்மளை விட்டு கொடுத்து பேசி கேவலப்படுத்துறது பத்தாதுன்னு நம்மளை ஊர் முன்னாடி அவமானப்படுத்தி இருக்கிறா, ஐயோ ஐயோ இவ்வளவையும் பண்ணிட்டு எப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கா பாருங்க, அப்பவே சொல்லி தொலைய வேண்டியதானேடி, இதுக்கு மட்டும் நாங்க இல்லாதவங்களா போயிட்டோமோ அப்படின்னு போய் மறுபடியும் 2 அடி அடிச்சுட்டு அவங்க அம்மா ஆத்திரத்தோட இங்கேயும் அங்கேயும் நடக்கிறாங்க. வரும்போது அந்த வெங்கட்டு பொண்டாட்டி என்கிட்ட கேக்குறா, ஐயா உன் வீட்டு பொண்ணு அந்த வீட்டு பையனை லவ் பண்ணதுனால தானே இந்த சண்டையே வந்ததுன்னு கேக்குறா, இப்ப கூட உங்க பொண்ணு உங்களுக்கு எதிராக தான் போலீஸ் முன்னாடி பேசிச்சாமேன்னு கேக்குறா, நாக்க புடுங்கிக்கிற மாதிரி கேக்குறா, அவ்வளவுதான், எல்லா கதையும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு, இனி இதே வேலையா தான் இருப்பாங்க, நம்மளை யாரும் நிம்மதியா வாழவே விட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் இந்த விளங்காதவ தான் காரணம் இவள அப்படின்னு குனிய வச்சு முதுகுல பட்டுன்னு அடிக்கிறாங்க. ஏய் உடுடி, எவ்வளவுதான் அடிப்ப, அவளுக்கு ஏதாவது ஆக்கி தொலைஞ்சிட போகுதுங்கிறாரு அவங்க அப்பா. யோ ஆகட்டும்யா, நானே பெத்தேன் நானே அடிச்சு கொன்னேன்னு இருக்கட்டும் அப்படின்னு அவங்க அம்மா கத்திக்கிட்டு இருக்க. அத்தனை அடி வாங்கிட்டு அமைதியா பாத்துக்கிட்டு இருக்காங்க வானதி. இங்க பாருடி, உனக்கு கொடுத்த டைம் இத்தோட முடிஞ்சிருச்சு, இனி நீ இந்த வீட்டை விட்டு ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது, என்னைக்கு நீ எங்களுக்கு எதிராவே போலீஸ் முன்னாடி பேசுனியோ அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு, வீட்டை விட்டு போனா தானேடி அவனை பாப்ப, கால் எடுத்து வெளியில வை, காலை வெட்டி போடுறேன் அப்படின்னு அவங்க அம்மா கத்த. அப்படி சொல்லுமா அப்படின்னு வசந்த் தாளம் போட்டுட்டு இருக்காரு. டேய் வசந்த், கதவை தாள் போட்டு சாவி எடுத்துட்டு வாடா, இவ எப்படி வெளியில போறான் நானும் பாத்துறேன் அப்படின்ற அவங்க அம்மா சேலம் முந்தானை எடுத்து சொருவிக்கிட்டு, எந்திரியா எந்திரி, இந்தா கூட்டிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு வானதி அந்த ஹால்லயே வச்சு பூட்டிட்டு 3 பேரும் வெளியில போறாங்க. சோழன் ஒரு சேர்ல உல்லாசமா சாஞ்சிட்டு யோசிக்கிறாரு, இவன் தேவையில்லாம என்கிட்ட பேசி தப்பா கிண்டல் பண்ணான், என் ஹஸ்பண்டும் அவர் கூட பிறந்தவங்களும் அவனை கேள்வி கேட்டு அடிச்சாங்க அப்படின்னு நிலா சொன்னதை யோசிச்சு சந்தோஷமா தலையாட்டிட்டு இருக்காரு சோழன். பாண்டியனோட மனசுல வானதி வந்து நிக்கிறாங்க. என்னெல்லாம் யாரும் தொல்லை பண்ணலங்க சார், இங்க நிக்கிறாரே பாண்டியன், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரை நான் லவ் பண்றேன் அப்படின்னு வானதி சொன்னது மனசுல வர சந்தோஷமா சிரிக்கிறவரு சத்தமா சிரிச்சிடுறாரு. அவரு சிரிக்கிற சத்தம் கேட்டு மல்லாக்கப்படுத்திருக்க சோழன், ஏய் எதுக்குடா சிரிக்கிற, என்ன பார்த்தா சிரிப்பா இருக்கா உனக்குன்னு கேக்குறாரு. டேய் நான் உன்னை பார்த்து சிரிக்கல, நான் வேற ஒரு விஷயத்த நினைச்சு சிரிச்சேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, போடா அப்படின்னு சோழன் நெஞ்சில தாளம் போட்டுட்டு இருக்காரு. பாண்டியன் ரொம்ப சந்தோஷமா ஒரு கழிச்சுப்படுத்தவரு மல்லாக்கப்படுத்து சிரிப்பு சிரிக்கிறாரு. பட்டுன்னு சோழன் பக்கத்துல வந்து கன்னத்துல இச்சுன்னு ஒரு முத்தம் கொடுக்குறாரு.
யூஸ்வலா சோழன் தான் இந்த வேலையை பண்ணுவாரு. டே 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 கண்ணத்தை தொடச்சிக்கிட்டு என்னாச்சுடா உனக்குங்கிறாரு. மூஞ்சி ஃபுல்லா எக்ஸ்சி ஆக்கிட்டு. நீ எப்படா இப்படிலாம் மாறினங்கிறாரு சோழன். இல்ல அது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கா, அதை எப்படி வெளிப்படுத்துறதுன்னு தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படி என்ன சந்தோஷம் ஷாருக்கு அப்படின்னு சோழன் கேக்குறாரு. வானதி இருக்கால அப்படின்னு பாண்டியன் ஆரம்பிக்க, ஆமா அப்படிங்கிறாரு சோழன். அவ சூப்பர்ல அப்படின்னு பாண்டியன் கேட்க, சூப்பர்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் சுமாரா இருக்கான்னு வேணா சொல்லலாம் அப்படின்னு சோழன் சொல்ல, டென்ஷன் ஆகிற பாண்டியன் பட்டுன்னு ஒரு அடி வச்சு, அப்படியே போட்டேன்னா பாரு அப்படின்னு சொல்ல, டேய் கோவப்படாதடா, சும்மா தான் சொன்னேங்கிறாரு சோழன். உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அப்புறம் அவ எப்படி இருந்தா என்னடா அப்படின்னு சோழன் கேட்க, டேய் நான் அதை சொல்லலடா, நம்ம வீட்டுக்காக சப்போர்ட் பண்ணி போலீஸ் முன்னாடி எப்படி பேசினா பாத்தியா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு தலையாட்டுறாரு சோழன். முதல்ல அவ கிளம்பி வந்ததே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அவங்க அப்பா அம்மா தான் நம்ம மேல போலீஸ் கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்கு. சோழன் சுவாரஸ்யமா ஊங்கட்டிட்டு இருக்காரு. சொந்த குடும்பத்தையே எதிர்த்துக்கிட்டு நம்ம பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு பேசினா பாத்தியா, அதுக்கே ஒரு கெத்து வேணும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அது என்னமோ உண்மைதான்டா, பயங்கர தைரியமான பொண்ணு, நேர்மையான பொண்ணு, அந்த கேரக்டர் கண்டிப்பா சூப்பர்டா அப்படின்னு சோழன் சொல்ல, இத்தனை நாளா அவளை லவ் பண்றான்னு தெரியல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அது என்னடா எப்ப பார்த்தாலும் இப்படியே சொல்லிட்டு இருக்காங்கிறாரு சோழன். லவ் பண்றேன்னு தெரியல, லவ்வான்னு தெரியல, இதெல்லாம் எப்படிதான் உன்னால சொல்ல முடியுது? அவளை கூட்டிக்கிட்டு நல்லா ஊர் சுத்துற, நான் எப்ப கடைக்கு வந்தாலும் அவ உன் கடையில தான் இருக்கா, விடிய விடிய அவகிட்ட போன்ல பேசிக்கிட்டே இருக்க, ஆனா லவ் பண்றாளான்னு மட்டும் தெரியலங்கிற, என்னடா இதெல்லாங்கிறாரு சோழன். டேய் என்ன கொஞ்சம் பேச விடுறா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சொல்லுங்கிறாரு சோழன். அவளை எனக்கு பிடிக்கும், லவ் பண்றேன் தான், ஆனா இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு அப்புறம் அவளை சின்சியரா லவ் பண்றேன்னு சொல்ல வரேன்டா அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ அப்படி அப்படின்னு சோழன் வெத்த இடத்துல ஒரு கோட்டை போட தலையாட்டுறாரு பாண்டியன். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு உடனே வந்து நின்னா பாத்தியா, அப்பவே என் மனசுல நின்னுட்டாடா, இனிமே அவளுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படின்னு கண்ணில் மின்னலோட பாக்குற சோழன். சூப்பர்டா பாண்டி, நீ இப்படிலாம் பேசி அதெல்லாம் கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்குடா. சரி வானதி இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் வீட்டுல என்ன நடந்ததுன்னு கேட்டியாங்கிறாரு சோழன். நமக்காக இவ்வளவு பேசியிருக்கா, அவளை சும்மா விட்டுருப்பாங்களா அவங்க வீட்டுல அப்படின்னு சோழன் கேட்க, கரெக்டு தான், அதை நினைச்சுதான் எனக்கும் கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. அந்த குடும்பம் சரியான ரவுடி குடும்பமா இருக்குடா, அவங்க அண்ணன் வேற ஒரு மாதிரியா இருக்காண்டா, எப்பவும் டெரராவே சுத்திக்கிட்டு இருக்கான், வானதி கிட்ட சண்டை போட்டிருப்பானோ திட்டி இருப்பானோன்னு ஒரு மாதிரி மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி அவளுக்கு ஃபோன் பண்ணி என்ன ஏதுன்னு கேட்க வேண்டியது தானேங்கிறாரு சோழன். அவகிட்ட தான் ஃபோன் இல்லையடா, என்கிட்ட அவ அடிக்கடி பேசுறான்னு அவ ஃபோனை வாங்கி உடைச்சிட்டாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஓ இந்த மாதிரி வயலன்ஸ் எல்லாம் வேற நடந்துச்சாங்கிறாரு சோழன். டேய் அவளை போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துருவோமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, இந்த ராத்திரி இல்லையா அப்படின்னு சோழன் கேட்க, ஆமாண்டா பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி வா போவோம் அப்படின்னு சோழன் சொல்ல, அப்படின்னு எழுந்து உட்கார்ற பாண்டியன் மொபைல் எடுத்து பாக்குறாரு. யாரான்னு சோழன் எட்டி பார்த்துட்டு கேட்க, ஏதோ தெரியாத நம்பரா இருக்கு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரி எடுத்து பேசுங்கிறாரு சோழன். ஹலோ அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஹலோன்னு வானதியோட வாய்ஸ் வருது. ஹலோ யாருன்னு இவர் கேட்க, நான் வானதி பேசுறேன் பாண்டி அப்படின்னு வானதி சொல்ல, ஏய் எப்படி இருக்கன்னு கேக்குறாரு பாண்டியன். இது என்ன புது நம்பர்ல இருந்து பேசுற அப்படின்னு அவர் ஆர்வமா கேட்க, வானதியான்னு கேக்குறாரு சோழன். அவரு அப்படிங்க, பேசு பேசு பேசுங்கிறாரு சோழன். நான் நல்லா இருக்கேன் பாண்டி, இது என் அப்பா நம்பரு, அவருக்கு தெரியாம தான் நான் கால் பண்ணியிருக்கேன், நீ என்னை பத்தி யோசிச்சுட்டே இருப்பியேன்னு தோணுச்சு, அதான் நான் கால் பண்ணேங்கிறாங்க வானதி. உனக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு பாண்டி கேட்க, பிரச்சனை தான், வீட்டுல செம்ம கத்து, செம்ம சண்டை, செம்ம அடி, ஆனா இப்ப பரவாயில்ல, நான் சமாளிச்சுட்டேன், நீ அதெல்லாம் யோசிச்சு டென்ஷன் ஆகாத, நான் பத்திரமா இருக்கேன், அதை சொல்லதான் உனக்கு கால் பண்ணேன் அப்படின்னு வானதி சொல்ல, அட கியூட் செல்லமேன்னு இருக்குதா உங்களை பார்க்க, ஏதாவது பிரச்சனைன்னா எனக்கு ஃபோன் பண்ணு, என்னன்னு ஃபோன் பண்ணி உனக்கு என்னால கேட்கவும் முடியல, எப்படி தெரிஞ்சுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், கரெக்டா நீ கால் பண்ணிட்டாங்கிறாரு பாண்டி. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இல்லை பாண்டி, நான் சமாளிச்சுட்டேன், நீ நல்லா தூங்கு சரியா, நான் ரொம்ப நேரம் பேச முடியாது, நான் வைக்கிறேன். இந்த நம்பருக்கு திரும்ப ஃபோன் பண்ணிடாத, டைம் கிடைக்கும் போது நானே கால் பண்றேன், இல்லை நான் நேர்ல பேசிக்கலாம். சரி வைக்கிறேன் பாண்டி, பையனு போனை வைக்கிறாங்க வானதி. ஏய் வானதி வானதி அப்படின்னு பாண்டியன் கூப்பிட்டு இருக்க, அங்க கால் டிஸ்கனெக்ட் ஆயிடுது. வானதி இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு மொபைல்ல பாக்குறாங்க. என்னடா எல்லாம் ஓகே வாங்குறாரு சோழன். பாத்தியாடா நான் அவளை நினைச்சு தூங்காம இருப்பேன்னு ரிஸ்க் எடுத்து அவங்க அப்பா போன்ல இருந்து தகவல் சொல்லி முடிக்கிறாடா. இந்த மாதிரி ஏதாவது பண்ணி மனசுல நின்னுக்கிறாடா, நிறைஞ்சிட்டா
அப்படிங்கிற பாண்டியன் சந்தோஷத்துல சோழனுக்கு கிச்சு கிச்சு முட்ட ஆரம்பிச்சிடுறாரு. டே டே என்னடா என்னடா விட்றா அப்படிங்க பாண்டியன் பாஞ்சு வந்து சோழனை கட்டிக்கிறாரு. வெளியே நடேசன் படுத்து தூங்கிட்டு இருக்க, உள்ளர பசங்க 4 பேரும் படுத்திருக்காங்க. சேரனுக்கு தூக்கமே வரல. தலைக்கடியில கைய கொடுத்துக்கிட்டு அப்படியே பார்த்துட்டு படுத்திருக்காரு. பஞ்சலின்னு கூப்பிட்டு கிண்டல் பண்றாங்கன்னு அப்படின்னு நிலா சொன்னதும் 5 ஆம்பளைங்க இருக்கிற வீட்டுல ஒரு பொண்ணு தனியா இருக்கிறா, அப்ப அஞ்சலின்னு தான் சொல்ல முடியும் அப்படின்னு திமிரா வானதியோட அண்ணன் சொன்னதும் அவர் மைண்ட்ல வருது. அவர் அப்படியே மெதுவா திரும்பி பார்க்க சோழன் அசந்து தூங்கிட்டு இருக்காரு. எழுந்து உட்கார்ற சோழன் மொபைல் எடுத்து அதுல பிளாஷ் லைட் ஆன் பண்ணி 3 தம்பிங்களையும் பாக்குறாரு. எழுந்திருக்கிறவரு மெதுவா பல்லவனை கூப்பிட்டு, டேய் பல்லவா பல்லவா, டேய் பாண்டி பாண்டி அப்படின்னு கூப்பிடுறாரு. என்னென்ன அப்படின்னு பல்லவன் தூக்கத்துல கையை தட்டி விட, டேய் பல்லவா எழுந்துரு சொல்றேன்ல, கேளுடா எழுந்திரிடா, டேய் பாண்டி எழுந்துரு, எந்திரிங்கடா எழுந்திரிச்சு உட்காருங்கடான்னு 2 பேரும் கையை பிடிச்சி எழுப்பி உட்கார வைக்கிறாரு சேரன். பல்லவன் இன்னும் படுத்திருக்க, டேய் எழுந்திரிடான்னு அவரையும் எழுப்பி உட்கார வைக்கிறாரு. என்னன்னு அப்படின்னு பாண்டியன் சொல்ல, டேய் மெதுவா பேசுங்கிறாரு சேரன். இப்பதானே கண்ணு அசந்த, அதுக்குள்ள எழுப்பிட்ட அப்படின்னு பாண்டியன் சொல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்டா அப்படின்னு சேரன் சொல்ல, என்னன்னு அப்படின்னு பாண்டியன் கேட்க, அண்ணே தூக்கம் வருதுன்னுங்கிறாரு பல்லவன். டேய் ஒரு 10 நிமிஷம்டா, முக்கியமான விஷயம், நீ வேணும்னா தண்ணி குடிக்கிறியா, தூக்கம் போயிடும்னு சேரன் சொல்ல, ஆஹா அதெல்லாம் வேண்டாம் நீ சொல்லுன்னு தூக்க கலக்கத்துல தலையாட்டுறாரு பல்லவன். தூங்கிட்டு இருக்க சோழனை ஒரு பார்வை பார்த்துட்டு, நிலா விஷயத்த நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குடா அப்படின்னு சேரன் சொல்ல, அதான் பேசி சண்டை போட்டு எல்லாம் முடிஞ்சது என்ன, அப்புறம் என்ன வருத்தம் அப்படின்னு பல்லவன் கேட்க, நான் போலீஸ் வந்ததை பத்தி பேசலடா, நிலா இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம், அதை இப்ப மாத்த முடியுமா, அந்த பையன் அவளை அப்படி சொல்லி இருக்கலாமா அப்படின்னு சேரன் கேட்க, பாண்டியனும் நல்லா முழிச்சு பார்த்து பாக்குறாரு. அவனுங்க சாக்கடை மாதிரி பேசுறானுங்கன்னு நாம தான் பதிலுக்கு பதில் கொடுத்துட்டோம்ல, நம்ம வேற என்னென்ன பண்ண முடியுங்கிறாரு பல்லவன். அண்ணே ஒருவேளை என்னாலதான் அந்த பிரச்சனை எல்லாம் நடக்குதுன்னு உனக்கு என் மேல கோவமாங்கிறாரு பாண்டி. நான் வானதி கிட்ட பேசாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்காதுன்னு நினைக்கிறியானே அப்படின்னு பாண்டி கேட்க, டேய் நீ வேற அப்படிலாம் நினைக்கலடா, ஊர்க்காரங்களை பாத்தியாடா, ஒரு நிமிஷத்துல எப்படிலாம் பேசிட்டாங்க அப்படின்னு சேரன் கேட்க, பாண்டியனும் சங்கடமா பாக்குறாரு. நிலா என்ன அண்ணன்னு கூப்பிடுதுடா, அவ உங்களையும் அண்ணன் தம்பின்னு தானே நினைக்கிறா, இது அந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியுதா, கண்டபடி பேசுறாங்களேடா, இந்த பிரச்சனை இன்னைக்கு வேணா முடிச்சிருக்கலாம், ஆனா ஊர்வாயை அடைக்க முடியாதுடா, இந்த மாதிரி நிலாவை பேசி நிலா மனசை காயப்படுத்த மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் அப்படின்னு சேரன் கேட்க, எல்லாரும் தூங்கிட்டு இருக்க சோழனை பாக்குறாங்க. இதுக்கு நாம தாண்டா ஒரு முடிவு எடுக்கணும்னு சேரன் சொல்ல, அண்ணே எப்படின்னு எல்லார்கிட்டையும் போய் பேசாதன்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு பல்லவன் கேக்குறாரு. அண்ணே இத நினைச்சு கவலைப்படாத, இன்னைக்கு அவன் வாங்கின அடிக்கு வாயே திறக்க மாட்டான் அப்படின்னு பாண்டி சொல்ல, இல்லடா பாண்டி உங்களுக்கு புரியல, இப்படி ஒரு பேச்சு வந்துருச்சு, இனிமே இவங்கெல்லாம் அடிக்கடி இதை நம்மளுக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நிலா பாவண்டா, அந்த பொண்ணு நம்ம வீட்டுல நம்ம கூட தங்கி நமக்காக ஏன் இவ்வளவு கஷ்டப்படணும், இதெல்லாம் தடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு யோசனை தோணுதுடா அப்படின்னு சேரன் சொல்ல, 2 பேருமே என்னன்ற மாதிரி பாக்குறாங்க. நாம வேணும்னா இந்த வீட்லயே நிலாவையும் சோழனையும் விட்டுட்டு வேற எங்கேயாவது போயிடலாமா அப்படின்னு சேரன் தயங்கி கேட்க, பல்லவனும் பாண்டியும் அதிர்ந்து போய் பார்த்தாலும் அவங்க முகத்திலேயே யோசனை வந்து விழுது. நாம எங்கன்னே போறது அப்படின்னு பல்லவன் கேட்க, கொஞ்சம் தள்ளி ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துக்கிட்டு போயிடலாம், நிலாவும் சோழனும் இங்கே இருக்கட்டும், நீ நான் பாண்டி அப்பா 4 பேரும் வேற வீடு எடுத்துக்கிட்டு தனியா போயிடலாம் அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே இதுக்கு அவங்க ஒத்துக்குவாங்களான்னு கேக்குறாரு பாண்டி. ஒத்துக்க வைக்கணும், அப்படி பண்ணா நிலாவை சோழன் நல்லா பாத்துக்குவான்டா, நாம அடிக்கடி இங்க வந்து போவோம், நாம ஒண்ணு சண்டை போட்டுட்டு போகலையே, நிலாவை யாரும் தப்பா சொல்லிடக்கூடாது, அந்த பொண்ணோட பேரு எந்த வகையிலையும் கெட்டிடக்கூடாதுடா, அதுக்குதான் இந்த முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சேரன் சொல்லிக்கிட்டு இருக்க. இது எதுவும் தெரியாம சோழன் நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இங்க பாருடா பல்லவா, நீ இவ்வளவு அப்செட் ஆகுற அளவுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லடா, நாம அவங்கள விட்டு ரொம்ப தூரம்லாம் போகல, இங்க பக்கத்திலேயே தான் வீடு எடுத்து இருக்கலாம், நிலா நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறல்ல அப்படின்னு சேரன் கேட்க, அண்ணே என்னன்னு இப்படி கேக்குறேங்கிறாரு பல்லவன். எனக்கு அண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு தானே ஆசை அப்படின்னு பல்லவன் சொல்ல, அப்ப நாம இத பண்ணிதாண்டா ஆகணும் அப்படின்னு சேரன் சொல்லிட்டு இருக்க. முழிச்சு பாக்குற சோழன் 3 பேரும் உட்கார்ந்து இருக்கத பார்த்துட்டு பட்டன ரோபோட் மாதிரி எழுந்து உட்கார்றாரு. அவரு 3 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு இருக்க, டேய் நீ இன்னும் தூங்கலையாடாங்கிறாரு சேரன். நீங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு நான் எப்படி தூங்க முடியும், எல்லாரும் செம்மையா ஒரு ஐடியா பண்ணிருப்பீங்க போல, சூப்பர்னே சூப்பர் அப்படின்னு கையை தட்டுற ஒரு ஃபென்டாஸ்டிக் ஐடியா அப்படின்னு சொல்ல, டேய் தூங்காம நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருந்தியா அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஆமா நீங்க அப்படியே வெளியே போய் நின்று ரகசியம் பேசுனீங்க, நான் தான் கதவுக்கு பின்னாடி நின்று வந்து ஒட்டு கேட்டுட்டேன், ஏண்டா நான் இங்க பக்கத்திலேயே படுத்திருக்கிறேன், இங்கே உட்காந்து பேசினா எனக்கு கேட்காதா அப்படின்னு சோழன் சொல்ல, ஐயையோ
மண்டையில இருக்க கொண்டையை மறந்துட்டோமோன்னு பாக்குறாரு சேரன். நான் சும்மா தான் கண்ணை மூடி படுத்திருந்தேன். நீ எப்ப என் மூஞ்சில டார்ச் அடிச்சு தூங்கிட்டேன் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு எந்திரிச்சல்ல, அப்ப கூட நீ என்ன பத்தி தான் ஏதோ பேச போறேன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக பேசுவேன்னு நினைக்கவே இல்ல அப்படின்னு சோழன் சொல்ல, நாங்க பேசுனது எல்லாமே கேட்டதானே நீயே சொல்லுடா, நான் இப்ப எடுத்த முடிவு கரெக்ட் தானே அப்படின்னு சேரன் கேட்க, கரெக்டுன்னு, ரொம்ப கரெக்ட் அப்படின்னு சோழன் சர்க்காஸ்டிக்கா சொல்ல, சேரன் பாவம் அதையும் நம்பி, டேய் பாத்தீங்களாடா நான் சொன்னேன்ல அப்படின்னு அவர் அப்பாவியா சொல்ல, அண்ணே அவன் உன்னை கலாய்க்கிறானே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்படியா கலாய்ச்சியாடான்னு சேரன் கேக்குறாரு. பின்ன என்னண்ணே லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? அவ இந்த வீட்டுல இருக்கிறதே உங்களுக்காக தான். இந்த வீட்டுல என் கூட தனியா இருக்க சொன்னா இருந்துருவாளா அவ? ஒருவேளை என்ன வெளியே அனுப்பிட்டு நீங்களாம் இந்த வீட்லயே இருக்கேன்னு சொன்னா கூட ஓகேன்னு தான் சொல்லுவா. நானும் அவளும் இந்த வீட்டுல இருப்போமா, நீங்க எல்லாரும் வெளியே போயிடுவீங்களாம். இந்த ஐடியாவுக்கு அவ எப்படின்னே ஓகே சொல்லுவா. அப்படியே எங்களை விட்டுட்டு நீங்க எல்லாரும் கிளம்பி போனீங்கன்னு வையி, அவங்க இல்லாத வீட்டுல நானும் இருக்க மாட்டேன்னு ஹாஸ்டலுக்கு கிளம்பி போயிடுவா. அவளும் இருக்க மாட்டா. அப்புறம் நான் மட்டும்தான் இந்த வீட்டுல உட்கார்ந்து இருக்கணும் அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லடா நிலாவுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு, நிலாவுக்கு சொன்னா புரியண்டாங்கிறாரு சேரன். அண்ணே லூசு மாதிரி பேசாதண்ணே, நீங்க எல்லாரும் கிளம்புறீங்கன்னு தெரிஞ்சா அவளும் உங்க கூடவே வந்துருவா. அப்புறம் நான் மட்டும் தான் தனியா உட்கார்ந்துருப்பேன். இது நடக்குதா இல்லையான்னு பாத்துக்கிட்டே இரு அப்படின்னு சோழன் சொல்ல, அண்ணே சொல்றதும் ஒரு பாயிண்ட் தானே, அண்ணி அப்படி சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பல்லவன் சொல்ல, சரிடா நிலாவுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன், இது ஏன் பொறுப்புங்கிறாரு சேரன். பாண்டி நீ என்னடா அமைதியா இருக்க, ஓகே தானே அப்படின்னு சேரன் கேட்க, அவரு ஓகே தாங்கிறாரு. பல்லவா நீ என்னடா சொல்றேன்னு கேட்க, கொஞ்சம் யோசிக்கிற பல்லவன் சரின்னு தலையாட்டுறாரு. ஐயோ அண்ணே அதெல்லாம் நடக்காதுன்னு, நடக்காத கதையை தூங்கிட்டு இருக்க உங்களை எழுப்பி உட்கார வச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு சோழன் சொல்ல, இல்லடா நிலாவை பேசி சம்மதிக்க வைக்க வேண்டியது ஏன் பொறுப்பு, நீங்க எல்லாரும் இதுக்கு கட்டுப்பட்டு தான் ஆகணும் சரியா அப்படின்னு சேரன் கேட்க, ஐயோ அண்ணே கட்டுப்படுறதுக்கு என்னன்னே இருக்குது, நீ சொல்றதெல்லாம் எனக்கு ஜாலி தான், நானும் அவளும் தனியா அந்த வீட்டுல இருப்போம், நீங்க எல்லாரும் கிளம்பி வெளியில போயிடுவீங்க, இதெல்லாம் கேட்க அருமையா நல்லதா இருக்கு, ஆனா இதெல்லாம் எதுவுமே நடக்காதுன்னு புரிஞ்சுக்கோன்னு அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சேரன் சொல்ல, ஐயோ இவருக்கு எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதோ தெரியல அப்படின்னு அழுத்துக்கிறாரு சோழன். ரைட்டு விட, உனக்கெல்லாம் பட்டாதான் புத்தி வரும். டேய் படுங்கடா, இனிமே ரகசியம் பேசுறதா இருந்தா வெளியில போய் பேசுங்க, நடுராத்திரில தூக்கத்துல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு போகாத ஊருக்கு வழியை தேடிக்கிட்டு அப்படின்னு சோழன் போத்திக்கிட்டு படுத்துற. எல்லாரும் படுக்கிறாங்க. சோழன் நிம்மதியா கண்ணை முடிக்க சேரனுக்கோ பல்லவனுக்கு தூக்கமே வரல. காலையில 4 நவகிரகங்களும் ஆளுக்கு ஒரு திக்குல நின்றுட்டு இருக்க. அண்ணே நிஜமாவே அன்னிக்கிட்ட சொல்ல போறியா அண்ணன்னு கேக்குறாரு பல்லவன். ஆமாடா பல்லவா சொல்ல போறேன். டேய் நீ முகத்தை அப்படி வச்சுக்காதடா, அப்புறம் நிலாவுக்கு முடிவெடுக்க கஷ்டமா இருக்கும் அப்படின்னு சேரன் சொல்ல, பல்லவன் கஷ்டப்பட்டு மூஞ்ச மாத்திக்கிட்டு இருக்காரு. இவன் முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டா அவ உங்களெல்லாம் தனியா போங்கன்னு விட்டுருவாளா? நான் அசிங்கப்படுத்துறதுக்குன்னு நீ இந்த வேலையெல்லாம் பாக்குறல்ல துரோகி அப்படின்னு அண்ணனை முறைச்சுக்கிட்டு நிக்கிறாரு சோழன். பாண்டியனும் மூச்சை பிடிச்சிட்டு பாத்துட்டு உட்கார்ந்து இருக்காரு. அண்ணே நான் இப்பவே சொல்றேன், இதெல்லாம் வேலைக்கு ஆகாதுன்னு, அவ ஒத்துக்க மாட்டானே, சொல்றதுதான் கொஞ்சம் கேளண்ணே அப்படின்னு சோழன் சொல்ல, டேய் சோழா நான் தான் பாத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, நான் நிலா கிட்ட பேசி புரிய வைக்கிறேன் அப்படின்னு சேரன் பிடிவாதமா சொல்ல, காத்து இறங்குல பலூன் மாதிரி புஷ்ன்னு போறாரு சோழன். நிலா ரெடி ஆகி ரூம்ல இருந்து கதவு திறந்துட்டு வெளியில வர்றாங்க. எல்லாரும் நேரா அட்டென்ஷன்ல நிக்க, உட்கார்ந்து இருந்த பாண்டியன் எழுந்து நிக்க, பல்லவனை எழுந்து வெறுப்பா உட்கார்ந்துக்கிறாரு. எல்லாரையும் ஒரு பார்வை பாக்குற நிலா, என்ன எல்லாரும் ஒரு மாதிரியா இருக்கீங்க, ஏதாவது பிரச்சனையான்னு கேக்குறாங்க. ஆஹா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்கிறாரு சேரன். சொல்லுங்கன்னு நிலா கேட்க, முதல்ல நீ உட்காருப்பா உட்காருங்கிறாரு. பரவாயில்லன்னு அப்படின்னு நிலா சொல்ல, சரி டீ குடிக்கிறியான்னு கேக்குறாரு சேரன். அண்ணே காலையிலேயே குடுத்துட்டீங்களே அப்படின்னு நிலா சொல்ல, ஓ குடுத்துட்டனா, சரி அப்ப சாப்பிடுறியா அப்படின்னு சேரன் கேட்க, என்னாச்சுன்னு உங்களுக்கு, இப்பதானே சாப்பிட்டோம் அப்படின்னு நிலா சொல்ல, சாப்பிட்டோம்ல அப்படின்னு மண்டையை பிச்சுக்கிறாரு சேரன். சுத்தம் வழக்கம் போல சொதப்புதே அப்படின்னு சோழன் மண்டையை பிச்சுக்கிட்டு நிக்க பாண்டியனை பாக்குறாங்க நிலா. என்னன்னு என்ன ஆச்சு அப்படின்னு நிலா கேட்க, ஒன்னும் இல்லப்பா நேத்து நடந்த சண்டை ராத்திரி எல்லாம் என் மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு சேரன் சொல்ல, அண்ணே அதான் நேத்தே எல்லாம் முடிஞ்சிருச்சுல்ல, எதுக்கு அதையே நினைச்சு இப்ப டென்ஷன் ஆயிக்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்லப்பா நாம எல்லாரும் இந்த வீட்டுல எப்படி இருக்கோம்னு நமக்கு தெரியும், ஆனா ஊர்க்காரங்களுக்கு அது தெரியணும்னு அவசியம் இல்லையே, நம்மள
பத்தி எல்லாரும் எப்படி பேசுறாங்கன்னு இப்பதானே தெரிஞ்சது. இதுக்கு மேலேயே தாமதிக்கிறதுல அர்த்தம் இல்லப்பா. நடந்தது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் ஒரு முடிவை எடுத்திருக்கேன் அப்படின்னு சோழன் ஆரம்பிக்க எல்லாரும் ஷார்ப்பா பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு இவ்வளவு சீரியஸா பேசுறீங்க? பிரச்சனை தான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நிலா சொல்ல, நேத்து வந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு, ஆனா மறுபடியும் ஏதாவது பிரச்சனை வந்தா அப்ப என்ன பண்றது அப்படின்னு சேரன் கேட்க, ஃபேஸ் பண்ண வேண்டியது தானே, இதுல என்ன இருக்கு அப்படின்னு நிலா கேட்க, அதுதான்ப்பா கஷ்டமா இருக்கு. பாவம் நீ ஏன் எங்களுக்காக கஷ்டப்படணும், இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சேரன் சொல்ல, நிலா சோழனை ஒரு பார்வை பாக்குறாங்க. நீ ஏதாவது பண்ணி வச்சிருக்கியான்ற மாதிரி உங்க எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னு பல்லவனை பார்த்து கேட்க, ஆமா நீ ராத்திரியே அண்ணன் எங்க கிட்ட எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் ஒரு முடிவு எடுத்துச்சுங்கிறாரு பல்லவன். டே 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 இருடா, ஏங்க டிஸ்கஸ்லாம் இல்லைங்க, அண்ணன் அதுவா சொல்லுச்சு, நாங்க கேட்டுக்கிட்டோம் அவ்வளவுதாங்கிறாரு சோழன். இந்த முடிவுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல பாத்துக்கோங்க அப்படின்னு எச்சரிக்கையா ஜகா வாங்குறாரு சோழன். ஐயோ அப்படி என்னதான் முடிவு சொல்லுங்களேன் அப்படின்னு நிலா கேட்க, நிலா நடந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு நாங்க எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போறது தான்ப்பா அப்படின்னு சேரன் சொல்ல, அதிர்ந்து போய் பாக்குறாங்க நிலா. எல்லாரும் இந்த வீட்டை விட்டு போறதுன்னா எங்கன்னே போறது, இது உங்க சொந்த வீடு தானே அப்படின்னு நிலா கேட்க, எல்லாரும்னா நாம எல்லாரும் கிடையாதுப்பா, நாங்க மட்டும்தான், நீ இந்த வீட்டுல தான் இருப்ப அப்படின்னு சேரன் சொல்ல, என்னன்னே சொல்றீங்க எனக்கு ஒன்னும் புரியலங்கிறாங்க நிலா. இது உங்க வீடு, உங்க வீட்டை விட்டு நீங்க எங்க போவீங்க அப்படின்னு நிலா கேட்க, இல்லப்பா நீயும் சோழனும் மட்டும் இந்த வீட்டுல இருங்க, நான் பல்லவன் பாண்டியன் அப்பா மட்டும் இந்த வீட்டை விட்டு போயிடுறோங்கிறாரு சேரன். இப்ப நீ பல்பு வாங்க போற பாருனே அப்படின்னு சோழன் ஜாலியா பாத்துக்கிட்டு இருக்க, பாண்டியனும் பல்லவனும் மூச்சை இழுத்து பிடிச்சிட்டு பாத்துட்டு இருக்காங்க. நிலா அப்படியே அதிர்ச்சியில ஆன பாத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.